ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ நம்ம நேத்தியும் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அண்ட் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்லேயும் நான் வந்துட்டு கரெக்டான வாய்ஸ் நோட்ஸை கொடுக்க முடியல. ஐ மீன் மெசேஜஸ் பாஸ் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். இனிமேட்டு இப்படி நடக்காது. இனிமேட்டு அட்லீஸ்ட் நான் ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் பண்ண பார்க்குறேன். ஐ மீன் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு இது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் மினிமமாக ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ்லி என்னென்ன சொல்லியிருந்தோம், ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்துட்டு இந்த ஏரியாஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தெர் இஸ் அ வால்யூம் இம்பேலன்சஸ். ஸோ வால்யூம் இம்பேலன்சஸ் இஸ் நத்திங் பட் அ கேப் பிட்வீன் டூ கேண்டல்ஸ்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த வால்யூம் இம்பேலன்சஸில் தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 22,000 ஒரு பெரிய 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 சப்போர்ட்டு. ஸோ ஒன்ஸ் அதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் இங்கே இருந்து ஸ்லைட் புல்லிஷாக இருக்கேன். மேபி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்கலாம் பை சைடில் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த கிளிப்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ஸில் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ் இருக்குது. இப்படி ஸ்டார்டிங் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் எண்டிங் அட் திஸ் பாயிண்ட் இந்த ஏரியாஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ். ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ்லி சொல்லியிருப்போம். ஐ மீன் எப்போ வந்துட்டு மார்க்கெட் இதுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் பண்ணதோ டே டைம் ஃப்ரேமில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு பை சைடு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இங்கே வந்திருக்கேன். அகைன் இந்த ஏரியாஸ் அகைன் லைக் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட் அண்ட் ஃபர்தராக நிஃப்டி எப்படி மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும்னா இந்த கிளாஸஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸில் 45 days நீங்களும் நானும் லைவ்ல உட்காந்து ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீனிங் தெரியும் நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் we'll move on to tomorrow's market. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு அன்ஃபில்டான கேப்பை நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் எண்டிங் அட் ஆல்மோஸ்ட் திஸ் ஏரியா. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் ஏரியா. ஏன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ரொம்ப மேலே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் இந்த ஏரியாஸில் நமக்கு ஆப்வியஸ்லி வர குரூஷியல் பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,500 ஸ்டார்ட் ஆகி 22,450 க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஏரியா இது. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம் அப் டு திஸ் கேப் ஏரியா விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 22,670. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு கீழே செஷன் ஆகிறப்ப நம்ம ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டவுன் சைடை இப்போ கன்ஃபார்ம் பண்ணனா லைக் இந்த லோஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 23,273. ஸோ இது கட் ஆனிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த கேப் ஏரியா சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் பை சைட் மட்டும். பர்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் செல் சைட் மட்டும்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டிங் வந்து மேலே போனாங்க அகைன் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிலையும் அகைன் இதுதான் குரூஷியல் பாயிண்ட். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது 48,576 இருந்து 48,650 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டம் அன்டில் ஆர் அன்லெஸ் வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டம். ஸோ இதுதான் குரூஷியல் பாயிண்ட். இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பையும், இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா செல் சைடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Kannan signing off from Master Trades.